என் பேர் சம்பத்து. நான் சென்னை வானகரத்துலேருந்து வரேன். எனக்கு இதுக்கு முதல் நான் அலோபதியில் ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு இருந்தேன். அங்கே எனக்கு 3 கீமோ கொடுத்துட்டு மறுபடியும் ரேடியேஷன் கொடுக்கணும்னு சொன்னாங்க. ரேடியேஷனும் கீமோ எடுத்துக்கணுன்னாங்க. எனக்கே கீமோ கொடுத்தோன்னே எனக்கு உடம்பு வேற இழைச்சி போச்சு. ரேடியேஷன் வேறு கொடுக்கணுன்னாங்க. ரேடியேஷன் கொடுத்தாலும் இந்த கணையத்தில் உள்ள கேன்சர் குணமாகாதுன்னு சொல்கிறாங்க. ஆப்ரேஷன் பண்ண முடியாது. நான் எப்படி பண்ண முடியும்? அப்புறம் அதோட நம்ம ஃப்ரெண்டு ஒருத்தர் சொன்னார், இங்கே இப்போ உங்கள்கிட்ட வந்தேன், மாத்திரை ஒரு டோஸ் எடுத்திருக்கேன், எனக்கு கேன்சர் இல்லைங்கிற நம்பிக்கை எனக்கே வந்துருச்சு. நான் ஃபுல்லாக ஆக்டிவாக தான் இருக்கேன். இப்போ நான் ஆக்டிவாக இருக்கேன். இப்போ செகண்ட் டோஸ் மாத்திரை வாங்க இன்றைக்கி வந்திருக்கேன். இப்போ டோஸ் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. எனக்கு இப்போ நார்மல் லைஃப். நான் ஒரு 6 மாதத்துக்கு முன்னே அந்த கேன்சர் தெரியாததுக்கு முன்னே எப்படி இருந்தோம் அதுமாரி தான் இப்போ இருக்கேன். ஒன்றும் பிரச்சனை இல்லை. வலி வந்தால் மாத்திரை போட சொல்லியிருக்கேன். வலியெல்லாம் வரல. அந்தமாரி தாங்க முடியாத வலியெல்லாம் வரல. நார்மலாக இருக்குது. சாப்பாடு எல்லாமே எனக்கு இப்போ நார்மலாக இருக்குது. எனக்கு பேக் பெயின் ஓவராக இருந்துச்சுன்னா அலோபதி பெரிய நிறுவனத்தில் அப்போ நான் சொல்லிட்டேன் எனக்கு கீமே வேண்டான்னு. அப்புறம் அதுக்குள்ளே என் ஃப்ரெண்டு தான் சொன்னார், பார்க்க சொல்லி என் மச்சான் சொன்னார். அது ஒரு நம்பிக்கை வந்துருச்சு எனக்கு. இங்கே வந்து டாக்டரும் நல்லா நம்பிக்கை கொடுத்தாங்க. அது அவங்க அந்த நம்பிக்கையோடு அவங்களோட மாத்திரையை சாப்பிட்டேன். நார்மலாக இருக்கேன். இன்றைக்கி வந்திருக்கேன். இன்றைக்கி இன்னும் அண்ணன் ஒரு டோஸ் கொடுத்துருக்காங்க. பார்க்கலாம். இல்லை பயமுறுத்துட்டாங்க. ஏங்க ஆயுர்வேதிக்கு போனீங்கன்னா அங்கே எதாவது கொடுத்து எதாவது பண்ணிட்டு மறுபடியும் இங்கே தான் வரணும் அப்படின்னு சில பேர் சொன்னாங்க. அதில் பயந்துகிட்டே இருந்தேன். அதனால முதல் நாள் வந்துட்டு வாங்காமல் போயிட்டேன் மாத்திரையை. காசு இல்லைன்னு சொல்லிட்டேன். ஆனால் காசு இருந்ததுன்ட்டேன். காசாக வெளில போயிட்டேன். அப்புறமா நான் சரி வெளியில் கேட்டு இங்கே சாப்பிட்டு பாருங்கன்னாங்க. அந்த நம்பிக்கையோடு வந்தேன். டாக்டரை பார்த்தேன். டாக்டர் நல்லா அவரும் நமக்கு நல்லதாக சொன்னார். அதுமாரி நடந்துகிட்டு இருக்கு. எல்லா சேர்த்து இறைவன் வரலும் நமக்கு ஒரு 15 நாளில் சாப்பாடுலாம் நல்லா இருந்துச்சு சார். சாப்பாடுலாம் இருந்துச்சு. எனக்கு ஏற்கனவே சாப்பாடு எடுக்கும். இன்னும் கொஞ்சம் பசிக்கெல்லாம் அதிகமாக இருந்துச்சு. 15 நாளில் எனக்கு மாற்றங்கள்லாம் தெரிஞ்சிச்சு. கொஞ்ச நாள் வெளியில் போக ஆரம்பிச்சு. இப்போ கூட வெளில போயிட்டு தான் இருக்கேன். நான் பழைய வாழ்க்கை எல்லாம் வெளியில் போவேன். காரில் போவேன், 2 வீலரில் போவேன். அதெல்லாம் இப்போ போயிட்டுருக்கேன். நான் போகிறேன்ற எங்கள் வீட்டில் பயப்படுறாங்க. நான் போயிட்டுருக்கேன். ஏன்னா உங்களுடைய மாத்திரை என்னன்னு தெரியல. அது ஆக்டிவாக இருக்கேன். ஆமாம், அவங்க